கிராமத்தினுடைய அபிவிருத்தி கருதி நீண்ட நாட்களாக என்னோடு ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருப்பதன் காரணமாகவும் நீங்கள் கேட்ட பல விடயங்களிலே கணிசமானவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னமும் வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது. உண்மையிலே ஏனைய கிராமங்களை விட கிராமத்தினுடைய இளைஞருடைய பொது அமைப்புகளுடைய ஒற்றுமையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன், எனக்குள்ளே சிந்தித்திருக்கிறேன். அதை நான் பாடசாலை தரமுயத்திலும் சில தேர்தல்களில் நான் பார்த்தேன். மிக கவனமாக திட்டமிட்டு பல விடயங்களை நீங்கள் சாதித்தீர்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய முயற்சி தான் என்னுடைய ஒரு அரசியல் உந்துதலாலும் உங்களுடைய பல விடயங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்திச் சொல்ல விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த கிராமத்தினுடைய எதிர்கால வளர்ச்சியிலே பாடசாலை மிகப்பெரிய பிரதானமான வகிபாகத்தை கொண்டிருக்கிறது. அதை இன்னமும் நீங்கள் உயர்த்திக் கொள்வீர்கள். அதுக்கு இன்னமும் மேம்பட்ட பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் என நம்புகிறேன். அதுக்கு நாங்கள் தொடர்ந்தும் கை கொடுப்போம், கரம் கொடுப்போம். நான் நம்புகிறேன் மிக விரைவாக. உங்களுக்கு தெரியும், கடந்த கால சூழல் மிக மோசமான ஒரு பின்னடைவு, நம்பிக்கை இல்லாமல் இருந்தது நாடு. ஒரு காசுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த முறைதான் ஏதோ மாவட்ட அபிவிருத்தி நிதி, வீதிகளுக்கான அபிவிருத்தி நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுத்தமாக நின்று போயிருந்த கட்டுமானத்துறை மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது. அதுபோன்று கிராமத்துக்கு அடுத்த பிரச்சனையா நான் வர இருக்கும் நம்புகிறேன். இந்த மாறி காலத்திலே வெள்ளம் தேங்கி நிற்கிற விடயம், அதற்கும் ஒரு சரியான திட்டத்தை நாங்கள் மெயின் இருந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். தேனியிலே பிடிக்கிற தண்ணிகள் தேங்கி நின்று நுழம்பு பெருக்கம் அல்லது ஏனைய தொட்டுக்கள் உருவாகக்கூடாது, அல்லது பயிர்கள் சாகர நிலைமை உருவாக்காத அளவிலே ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும். பிரதானமான வாய்க்கால்களை துப்புரவு செய்வது, அதுபோன்று இதே எதிர்காலத்திலே வெள்ளம் தேங்காத அடிப்படையிலே சில கட்டமைப்புகள் உருவாக்கான ஒரு மாஸ்டர் பிளானை கூட போட்டு வைக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்போம். கிழக்கு மாகாணத்தையும் முக்கியமாக கல்குடா தொகுதியினுடைய எதிர்காலத்தையும் கருத்திலே கொண்டு உங்களுடைய இளைஞர்கள் புதமைப்புகள் ஒன்றுபட செயலாற்ற வேண்டும். தமிழ் மக்கள் விடுதலை கட்சியை வளர்த்தெடுக்கிற பணியில் உங்களுடைய கிராமத்துடைய பங்கு மிகப்பெரியது. கடந்த 70 வருடத்துக்கு முதல் இந்த நிலைமை வேறு, 2000 ஆண்டு இருந்த நிலைமை வேறு, 2024 ஆண்டு இருக்கிற நிலைமை வேறு, 2030 ஆண்டு மாறப்போகிற உலகத்தின் நிலைமை என்பது வேறு. அந்த மாற்றத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய திட்டமிடலை நாங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது எல்லாவற்றையும் பொறுப்பேற்று செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு திட்டமிடலும் அதை அமுலாக்குகிற பொறுப்பும் கிராமத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கும் ஒரு அரசியல் இயக்கமாக தமிழ் மக்கள் விடுதலை கட்சிக்கும் வந்திருக்கிறது. இதை நாங்கள் சரியாக செய்து கிழக்கு மாகாணத்தை சரியான திசையிலே செலுத்தி எல்லா அரசியல் தீர்மானங்களையும் எதிர்கால அபிவிருத்திகளையும் ஒன்றுபட செய்வதற்கு நீங்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியினுடைய ஆதரவை நல்கி நிற்பது போல தொடர்ந்தும் பலப்படுத்தி தாருங்கள். உங்களுடைய பலத்திலிருந்துதான் இந்த கோவில்பட்டிலே பிரதானமான பாரம்பரிய பல கிராமங்கள் மாறி இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு திட்டமிட்டவர்கள் நீங்கள் என்கிற அந்த பெருமையை உங்கள் கூறி முடித்துக் கொள்வதை நன்றி.